favored home. தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு வீடு. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வீடு தேவனால் கட்டப்பட்டதா? பணத்தால் அதாவிட்டால் யாரோ ஒருத்தர் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கு பிரம்மாண்டமா வீடுகளை கட்டுகிறார்கள். அவர் எப்படி சம்பாதிச்சாங்கன்றது பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அந்த அரசியல்வாதிகள், திரைப்பட நடிகர்கள் பிரம்மாண்டமான ஒரே ஒரு கேள்வி, இஸ் இட் டிவைன்லி ஃபவுண்டட் பை காட்? உங்கள் வீடு தேவனால் கட்டப்பட்டதுதானா? அன்பான கர்த்தர் பிள்ளையே, அதாவது தேவனால் கட்டப்பட வேண்டுமானால் ஒரு கட்டடத்துக்கு பிளான் முக்கியம். ஒரு சின்ன கேள்வி, இஸ் a divine plan of God? ஒரு வீடு தேவனால் தான் அது கட்டப்பட்டதா? இரண்டாவது, அந்த பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். பிரின்சிபல், உங்க வீட்டுல தேவனுடைய பிரின்சிபல் இருக்குதா? அவருடைய கோட்பாடுகள், அவருடைய சட்ட திட்டங்கள், அவருடைய வார்த்தை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஹாப்பி ஹோம் அண்ட் ஹோலி ஹோம். ஒரு கிறிஸ்தவ வீடு மகிழ்ச்சியான வீடு. கவனிங்கள், the holiness will be there, the happiness will be there. உங்க வீட்டிலே பரிசுத்தம் இருக்குமானால் மகிழ்ச்சி இருக்கும். holiness will bring into happiness. இதனாலே என் செய்தியை அந்த ஹாப்பினஸ் ஓடு இருக்க வேண்டுமானால், மகிழ்ச்சியை விட்டு இருக்க வேண்டுமானால், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்க வேண்டுமானால் 4 காரியங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, it should be divinely founded by God. தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்க வேண்டும். 127ஆம் சங்கீதம் 1 வசனம், அந்த வார்த்தை God is the author. கர்த்தர் வீடு, அந்த டிவைன் ஃபவுண்டேஷன், கர்த்தர் தான் வீட்டுக்கு அஸ்திபாரம். இல்லைன்னா சொல்லுவேன், God must be the solemnized. திருமணங்களை கூட எடுத்துக்கலாம். God must be the authorized to solemnize the wedding. உங்கள் திருமணங்கள் தேவனால் கட்டப்பட்டதா? உங்கள் திருமணங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா? கர்த்தர் வீட்டை கட்டாராகிறார். அதுல முதல் காரியம், அவர்தான் அதை அஸ்திபாரப்படுத்துகிறவர். உங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் எது? பணமா, படிப்பா, வேலையா? இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் ஒரு பையன் பார்க்கும், ஒரு பெண் பார்க்கும் போது எது அஸ்திபாரம் அதை பார்ப்பதில்லை, மேலோட்டமாய் பார்க்கிறார்கள். அவனுடைய அழகு, கலர், காஸ்ட், கேஷ், இதுதான் பார்க்கிறாங்க. ஆனா அஸ்திபாரம் என்ன? 127:1, கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, வீட்டுக்கு வருகிற மகள் கர்த்தரை மையமாய் கொண்டவளா? கிருபை உள்ளவளா? ஜெபிக்கிறவளா? கை நிறைய சம்பாதிக்கலாம், வசதியான பெண்ணா இருக்கலாம், அழகு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இல்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், God must be the foundation.